அல்லேலூயா. கூடி வந்த யாவருக்கு இயேசு கிறிஸ்து நாம் தவிர்த்த வல்லமை ஒவ்வொரு மீது இறங்குவதாக. ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் மார்க்கு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தெரியுங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவர் வைத்த இடம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் அவருடைய 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், கர்த்தரை தீரத்தை வந்து பாருங்கள். ஆமென். இந்த நாள் ஆவியான் சொன்ன வார்த்தை அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். ஆமென். அல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் என்ன செய்தார்? அவர் என்ன சொன்னார்? அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த பூமியில அவர் என்ன செய்தார்? அவர் என்ன சொன்னார்? ஆமென். மார்க் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்தது பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமான அவர் உயிர்த்தெழுந்த பின்பு முதல்ல மரியாளுக்கு அவர் தரிசனமானார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர் தரிசனமாகி தேவராஜ்யத்துக்குரியவைகளை அவர் மூலம் பேசி அநேக தெளிவான கிறிஸ்தவர்களினாலே அவர்களுக்கு தமிழுக்காக காமித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு முதல் முறையில் மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். இரண்டாவது அப்போஸ்தலர் சீசர்களுக்கு தன் உயிர்களுக்காக காமித்தார். ஆமென். அல்லேலூயா. நாமளாம் என்ன பண்ணியிருப்போம்? நாமளா இருந்தா உயிர்த்தெழுந்த என்ன பண்ணியிருப்போம்? நேரா பிரதான ஆசிரியர் போய் என்னை சீல அரைஞ்சில வா, நான் விட வந்துட்டேன் காமிச்சிருப்போம். சீலத்தை சொன்ன நீ இப்ப தேவகுமாரான இப்ப நீ இறங்கி வா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அவன்கிட்ட போய் காமிச்சிருப்பான். கவத்தட்டி இங்க பாரு நான் உயிரை வந்துக்கிற மாதிரி காமிச்சிருப்பான். ஆனா இயேசு கிறிஸ்து நிரூபிக்கல. எல்லாத்துக்கும் முன்பாக எல்லாம் சில அரைஞ்சாங்க. நான் 3ஆம் உயிர்த்தெழுந்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருந்து அவர் போய் அங்க நிரூபிக்கல. ஆனா தன்னை யாருக்கு வெளிப்படுத்தினாரு? அப்போஸ்தலர் சீசருக்கு தான் வெளிப்படுத்தினார். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு முதல் மரியாளுக்கும் அப்போஸ்தலர்களுக்கு எல்லாத்துக்கும் அவரு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவர் என்ன சொன்னார்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். அப்போது இயேசு அவரை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீக்கிராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே போதும் அவர் ஞானஸ்தானம் கொடுத்து அவர் சொல்லிட்டு போனது பிதா குமாரன் சகல தேசத்துக்கு சகல காரணமா இன்னும் நாமத்தை பிரசங்கம் பண்ணு, அவள் சீசராக்கு ஞானஸ்தானம் கொடு. ஆமென். மத்தேயு 28:19 வசனம் மீண்டும் வாசிக்கலாமே. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளின் சீசராக்குங்கள், நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து போதும். பிதாக்கும் பரிசுத்த நாமத்தினாலே நீங்கள் புறப்பட்டு போகணும். சகல ஜாதிகளுக்கு நீங்க புறப்பட்டு போய் என்னொன்னுமா சகல ஜாதிகளின் சீசராக்கணும். நம்ம செய்யறோமா? சொல்லிட்டு போய்க்கிற செய்யறோமா? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தன்னை வெளிப்படுத்தினார்.
வெளிப்படுத்தினதுக்கு அப்புறம் சொல்லிட்டு போறாரு, சகல ஜாதிகளுக்கு நீங்க என்ன நாமத்தை என்ன பண்ணுங்க, பிரசையுங்க, சீசராக்குங்க சொல்லிட்டு போய்கிறார். மார்க்கு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 15, 16. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள், விசுவாசமுள்ளவனாகி ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ அக்னிக்குள்ளாக விற்கப்படுவான். போதும், இதுதான் நம்மளோட வேலை. நம்மளுடைய வேலை என்னன்னா சுவிசேஷத்தை சொல்லணும், விசுவாசிக்கிறவன் என்ன பண்ணுமா, ரட்சிக்கப்படுவான். அதை கேட்டு கேட்காத போறவன் அக்னிக்குள்ளாக விற்கப்படுவான். நம்முடைய வேலை சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவர் சொல்லிக்கிறாரு, உலகம் எங்கும் போய், நம்ம உலகம் எங்கும் நம்ம போக முடியாது. ஆனா நம்ம ஊர் பக்கத்துல, வீட்டு பக்கத்துல, எல்லா பக்கத்தும் என்ன பண்ணலாம், போய் சொல்லலாம். இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்தார் சொல்லலாம், அவர் நாமத்தை பிரசங்கிக்கலாம். சகல ஜாதிகளுக்கு நீங்க போய் என்ன பண்ணுங்க, பிரசங்க, சீசராக்குங்க, இதாக்குவோம், பரிசுத்தாவியானவர் நமக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. ஆமென். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் உங்களுக்கு கட்டளை யாவையும் அதை கைகொள்ளும்படி அது உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஆமா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவளுக்கு என்னணுமா, நீங்க உபதேசம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. உங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் வல்லமைய எல்லாருக்கும் என்ன வேணுமா, சொல்ல வேண்டும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். ஏன் கிறிஸ்து இருந்தார், அவள் புறப்பட்டு அதோட கூட துக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், அவரிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். இதுதான் சொல்றாரு, துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறவங்களுக்கு இந்த செய்தி நீ போய் சொல்லு. என்ன சொல்லணும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவரோட வல்லமை பெரியது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் பக்கத்து வீட்டுல, தேசத்துல, வீட்டுல யாராவது துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு போய் சொல்லணும். என்ன சொல்லணும், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். உயிர்த்தெழுவர் உங்க வாழ்க்கையில இருளா இருக்குதா, இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில உயிர்த்தெழுதும் போது அந்த இருள் மாறிடும். அவங்க துக்கப்பட்டிருக்கிறாங்க, எங்க போகணும் வழி தெரியாம இருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. இந்த வழி, இதுக்கு என்ன வழி, பிரச்சனை, போராட்டம், அதுக்கு என்ன வழி, அழுது கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களோட வீட்டிலேயோ உங்களோட குடும்பத்திலேயோ உங்க சரீரத்தில் இறங்கும் போது அதெல்லாம் மாறிவிடும், துக்கம் எல்லாம் போய்விடும். நீங்க அழுது கொண்டிருக்க தேவையில்லை. இதைத்தான் சொன்னார், நான் இயேசு கிறிஸ்து நான் உயிர்த்தெழுந்த பிறகு நான் பரமேறி போயிடுவேன். இன்னைக்கு தேசம் எங்கும் போய், உலகெங்கும் போய் பிதாக்குமா பரிசுத்தாவின் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து சீசராக்குங்க, அவளுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, என் உயிர்த்தெழுந்த வல்லமை அவங்களுக்கு சொல்லுங்க. தாம் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார், தான் சொன்னபடியே அவர் செய்து முடிப்பார். அவர் சாபத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்து விட்டார். போய் சொல்லணும், உங்களுக்கு சாபம் இல்லை, உங்களுக்கு பாவம் இல்லை, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக உயிர்த்தெழுந்திருக்கிறார். ஆமென். போய் சொல்லணும். அதான் சொல்லிட்டு போய்கிறாரு. கடைசி நேரத்துல கூட நம்ம சிலுவை தியானத்துல பார்த்தோம், முடிந்தது என்று அவருடைய காரியத்தை அவர் 5 விதமான காரியத்தை செய்து முடிச்சார். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர் சொல்லி செஞ்சு முடிச்சார். ஆமீன். சிலுவையில் கூட அவர் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அவர் வீட்டுல இருந்து பரமத்துக்கு போறதுக்கு முன்னாடி கூட நம்ம என்ன செய்யணும் சொல்லிட்டு போய்கிறார். ஆமீன். நீங்க உலகமெங்கும் புறப்பட்டு போய், உலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கு நீங்க என்ன சொல்லணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சகல ஜாதிகளுக்கும் நீங்க என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்து வீட்டுல வல்லமையே சொல்லணும். ஆமீன். இந்த முதல்ல மனித பாத்தீங்களா, அவ தரிசனமானா, அவ அப்படியே தரிசனமா இயேசு பார்த்துட்டேன் நான் ஆசீர்வதிச்சிட்டேன் அப்படின்னு அவ தனக்கு அப்படி அடக்கி வச்சுட்டானா? இல்ல, துக்கப்பட்டிருக்க அழுது கொண்டு போய் சொன்ன அந்த செய்தி சொன்ன, அழுதுட்டு இருக்காது, துக்கப்பட்டிருக்காத, உனக்காக நமக்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆமீன். அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார்.
ஆமென். இந்த நாளை நாம என்ன பண்ணணுமா, அவர் சொன்னபடியே வைத்திருந்தார். அவர் சொன்ன வார்த்தையின்படியே அநேக ஜனங்களுக்கு, ஜாதிகளுக்கு என்னணுமா, நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அநேக ஜாதிகளை அணுகணுமா, சீசராக்கணும். கர்த்தர் நம்ம கொடுத்த கட்டளையை நம்ம கொடுத்து அவருக்கு அவங்களுக்கு உபதேசிக்கணும், அவங்களுக்கு சொல்லணும். ஆமா. இரண்டாவது காரியம், லூக்கா 24ஆம் அதிகாரம் அவருடைய 47ஆவது வசனம். லூக்கா 24:47. பாவ மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவர் நாமத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டியது. 49. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களே ஒன்றியத்தில் வரும் பலனால் தரிப்பித்த வரைக்கும் நகரத்திலே என்றார். போதும். இரண்டாவது கர்த்தர் சொல்கிறான், உன்னதத்திலிருந்து பலன் நீங்க என்ன பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆமென். ஒண்ணு, அநேக ஜாதிகளுக்கு அநேகருக்கு நீங்க சுவிசேஷத்தை சொல்லணும். ரெண்டாவது, பிதா நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம், உன்னதத்திலிருந்து வர பலன் நம்ம என்னமா பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோமா உன்னதத்திலிருந்து பலன்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் அவருடைய 8வது வசனம். பரிசுத்தாவி உலகத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்போ பரிசுத்தாவி உன்னதத்தில் வரும்போது நீங்க பலன் அடைந்து, ஒண்ணு அநேக ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும். ரெண்டாவது, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியோட பலனை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஏன் பரிசுத்தாவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் பரிசுத்தாவியும் பெற்றுக்கொள்ள வேண்டும்? அநேகர் முறை சொல்லியிருப்பாங்க, சொல்றாங்க, அது இருந்தாதான் நம்ம பரலோகம் போகணும், அது லைசன்ஸ், அது எல்எல்ஆர் அப்படி. அது உண்மைதான். ஆனா இருந்தாலும் இங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் அப்படியே 4வது வசனம். அவர் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தன்னை வரத்தின்படியே வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். போதும். அப்ப என்ன, பரிசுத்தாவியின் வரத்தினால சகல நிரப்பப்பட்டு சகல பாஷையினால பேசினார்கள். 2:14. அப்போது பேதுரு அவரை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, வாசமா ஜனங்களே, என் வார்த்தைகளுக்கு செய்வது. போது. இங்க பாருங்க, ஏன் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும், பலன் பட்டுக்கொள்ளணும்னா, பேதுரு யாருங்க? பேதுரு அவன் 10 பேத்துக்கு முன்னாடி இயேசுவை மறுதலித்தவன். ஒரு 5 பேத்துக்கு முன்னாடி இயேசுவை பதிலளிச்சவன். நீ அவள ஒருவன் இல்ல, நான் யாருன்னு அவர் யாருன்னு தெரியாது, சபைக்கு தொடங்கினான். ஒரு 10 பேத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்துவ மறுதலிச்சவன் இப்ப 15,000 பேத்துக்கு மேல இருக்கிறாங்க. அதாவது 18 பாஷை பேச மொழி பேச இருக்கிறாங்க. 18 பாஷை மொழி பேச இருக்கிறாங்க. ஒரு மினிமம் ஒரு 15,000 பேர், 20,000 பேர், 20,000 பேர் இருக்கிற கூட தைரியமா எழுந்து நின்று, யூதர்களே எனக்கு நீங்கள் செவி கொடுங்கள் என்று சொன்னான்னா அதுக்கு காரணம் பரிசுத்தாவியானவர். ஆமென். பரிசுத்தாவி இருந்தா மட்டும்தான் நம்ம தைரியமா சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அவர் இருந்தாதான் சொல்ல முடியும். அவர்தான் சொல்ல முடியாது, தைரியம் வராது. அவன் எழுந்து நின்று 11 பேர் எழுந்து நின்று அவன் தைரியமா சொல்றான், எனக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் அவருடைய 33வது வசனம். பிதா அருளின வாக்குத்தத்தம் எனப்பட்ட பரிசுத்தாவியை பெற்று
போதும். இதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பரிசுத்த பெற்றுக்கொண்டு இது நீங்க பாக்குறதை கேட்கறதெல்லாம் கத்தன்னு சொன்ன கொழுந்தலினா. அப்ப பிதான் வாக்குத்தத்தம் நாங்க கொடுப்பேன்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு இயேசு கிறிஸ்து. அவன் பெற்றுக்கொண்டாமா? இதன் வாக்குத்தத்தம் என்ன? பரிசுத்தவான்களுக்கு கொடுப்பேன். அது பெற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்ம தைரியமாக என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்ல முடியும். ஆவியோட பலத்தினால் மட்டும்தான் நடக்கும். நம்முடைய பலத்தினால் சொல்லவே முடியாது. ஆமென். ஆமா, ஒரு கூட்டமா இருக்குது, சுவிசேஷம் சொல்ல போகும்னா நம்ம என்ன பண்ணுமா? அப்படியே எல்லாத்துக்கும் நம்ம சொல்றோம் பாரு சொல்லிட்டு போவான், டாக்ஸ் அப்படி கொடுக்க போவான். ஆனா அப்படியே அங்க போகும்போது நமக்கு என்ன பயம் வந்துடும். ஐயோ என்ன பண்ணிடுவாங்க, எதை பண்ணிடுவாங்க, பயம் வந்துடும். கூட்டமா இருக்குது, இது செஞ்சுருவாங்க. ஆனா பரிசுத்தனோட பலத்தெல்லாம் போய் பாருங்க, எத்தனை கூட்டம் வந்தாலும் சரி நம்ம இயேசு சொல்லி ஆகணும், அவர் என்ன நம்ம வெளிப்படுத்த முடியும். ஆமென். இல்லையா? ஒரு வருஷத்துக்கு நம்ம டாக்ஸ் நாங்கள் கொடுக்க போனோம். 2 பேர், நானே உடன் பிறகு சகோதரர் ஒருத்தர் இருந்தார். போனோம். எங்க போனோம்னா வைன் ஷாப் போனோம். திருப்பூருக்குள்ள பாதி வைன் ஷாப்புக்கு டாக்ஸ் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி போனோம். ஃபர்ஸ்ட் போகும்போது எப்படி போகலாமா வேணாமா? இல்லை போகலாம். நல்லா ஜபிச்சுட்டு அக்னி பாஷை பேசிக்கிட்டு போயிட்டே இருந்தோம். போனோம் எல்லாம் கருவமாலே திருப்பூருக்கு பாதி வைன் ஷாப்புக்கு போய் என்ன டாக்ஸ் கொடுத்து அவங்க எல்லாம் வாங்கி படிச்சு பார்த்தாங்க. ஏங்க இப்ப இருக்கிறீங்க, அவங்க குடும்பம் எப்படி இருக்குது, ஏங்க எப்படி சொல்லி அவங்க சுவிசேஷத்தை அறிவிச்சு அவங்க சொல்றாங்க. பல பேர் நாங்கள் குடிக்காம தாங்க இருக்குன்னு நினைக்கிறோம், எங்களால முடியல. நைட்டே எங்க மனைவிட்ட இந்த மாதிரி குடிக்க மாட்டோம் சத்தியம் பண்றோம். காலையில் எழுந்துச்சு ஃபர்ஸ்ட் கடைக்கு அங்கதான் போறோம், என்ன பண்றதுங்க அப்படின்னு அவங்களுக்கு கத்துற வார்த்தையை சொல்லி, சரிங்க நாங்க ஆலயத்துக்கு வரேங்க எங்களுக்கு ஜெபிச்சுன்னு சொல்லி அங்கேயே வயசு சாப்பிட்டு நாங்க என்ன பண்ணோம்? ஜெபிச்சோம். ஆமென். ஆமா. ஆனா எத்தனை டிவியில பாக்குறோம், வயசு சாப்பிட போகணும் என்ன பண்ணிடுறாங்க? ரவுண்டு கட்டி பின்னிடுறாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே என்ன பண்றாங்க? மோதியதான் இருக்கிறாங்க, இடிச்சிடுறாருங்க. ஆனா பரிசுத்தோட பலத்தோட போகும்போது கர்த்தர் அங்க கிரியை செய்கிறார். கர்த்தர் அங்க வல்லமை வெளிப்படுகிறது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்ம என்ன சொல்ல வேண்டுமோ நீ சொல்ல வேண்டியதில்லை. உன் வாயில வார்த்தையை நான் போடுகிறேன். நீ என்ன பேச முடிச்சுட்டு இருக்கிறியா? முடிக்க தேவையில்லை, நான் வார்த்தையை போட, நீ பேசு. அப்ப ஆவியானவர் நம்ம இருக்கும் போது அவர் என்ன பண்றாராம்? வார்த்தைகளை போடுகிறார். அநேக ஜாதிகளை அநேகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர் ரட்சிக்கப்படுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 36வது வசனம். இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயம் அறிய கடவுள்கள் என்றால் தைரியமா சொல்றான் சுவிசேஷத்தை. நீங்க சிலுவையில வந்து இயேசு தேவன் என்ன நிச்சயமாகவே நீங்கள் அறியணும். எவ்வளவு தைரியமா சொல்றாங்க பாத்தீங்களா இயேசுவை பத்தி? ஒரு 10 பேர் 12 பேருக்கு முன்னாடி பேதுரு வந்து சொல்ல பயந்தவன், அவரை யாருன்னே தெரியாது, சபிக்கு தொடங்கினவன் இவ்வளவு தைரியமா இயேசு நீங்க சிலுவை அரைஞ்சிங்களே, அந்த தேவன் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று குடும்பத்தார் முழுவதும் இஸ்ரவேல் குடும்ப முழு எல்லாத்துக்கும் அறிய கடவுது, தெரிஞ்சுக்கிங்க நீங்க. இப்ப எவ்வளவு தைரியமா சொல்லியிருப்பான் பேதுரு. இதுதான் சொன்னாரு, உன்னதத்தில் இந்த பலன் நீங்க என்ன பண்ணணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, அப்போஸ்தலர்களுக்கு முன்னாடியே இயேசு பரம்பரைக்கு சொல்லிட்டாரு, சகல ஜாதிகளுக்கு நீங்க போய் என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க உன்னத ஒரு பலன் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. பெற வரைக்கும் என்ன பண்ணுங்க? தனித்திருங்கள். எருசலேமுக்கு நீங்க போகாதீங்க. வருஷத்தாய் உங்களிடத்துல வரும்போது நீங்க ஒரு புது பலன் வரும். இயேசு பத்தி மத்தவங்க சொல்றதுக்கு ஒரு புது பலன், ஒரு தெம்பு வரும். நான் இன்னைக்கு யாருக்காவது ஒரு ஆளுக்காவது என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லிடணும். ஆமா, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காம போனாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண சொல்லிரு. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, பஸ்ல இடக்கடைக்கு போ, ஏதோ டைம்ல அவங்க பேர் கேட்டு அப்படி எப்படியாவது சொல்லிடணும். சமயம் வாய்க்காம போனாலும் நமக்கு நேரம் வருமா சொல்றதுக்கு? வட்டம் அவன் சொல்லணும். அப்படி இல்லை, கிடைக்கல, இயேசு பத்தி சொல்லிடணும். ஆமென். பாருங்க, பேதுரு எவ்வளவு கோழையா இருந்தான், எவ்வளவு பயந்தாங்கோலியா இருந்தான். அவன் முந்திரி கொட்டது தைரியசாலிதான், ஆனா இயேசு சொல்றதுக்கு அவன் பயந்து போயிட்டான். இயேசு எந்த காரியம் சொன்னாலும் சரி முன்னாடி முந்திக்குவான், வெட்டிடுவான், குத்திடுவான். அந்த அளவுக்கு தைரியசாலி, பலசாலி.
ஆனா இயேசுவை அவன் மறுதளிச்சிட்டான். எல்லாத்துக்கு முன்பாக ஆமா நான் அவரோட ஆளுதான் என்ன அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா சொன்ன நம்மளையும் உள்ள பிடிச்சு சிவில போட்டுருவாங்களோன்னு அவனுக்கு பயம். எல்லாத்துக்கும் மறுதளிச்சிட்டான். எனக்கு யாருன்னே தெரியாது, அவ யாரு இயேசு அப்படின்னு அப்படி கேட்கிறான். வேலைக்காரி கேட்கிற, ஏய் நீ அதுவும் அவனோட பேச்சு அவரை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல. இல்ல இல்ல சத்தியமா தெரியாது அப்படி சபைக்கு தொடங்கினா. அப்படிப்பட்ட அந்த பேதுரு உன்னதத்துல வர்ற பலனை பெற்றுக்கொண்டு எந்திரிச்சுன்னா பாருங்க, யூதர்களே எனக்கு நீங்க செய் கொடுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பேச்ச கேளுன்னு அர்த்தம். நான் சொல்ற பேச்ச நீ கேளு. நீங்க சில அரைஞ்சீங்களே அந்த இயேசு தேவன் உயிர்த்தெழுத வச்சார், உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்த அவர் வல்லம அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவருடைய பரிசுத்த ஆவியினோட வல்லமை தான் இந்த காரியம். நீங்க பாக்குறது கேட்கறது அவர் செய்த காரியம்தான் சொல்லி முடிக்கிற தைரியமா. அந்த தைரியம் நம்மள்ட்ட இருக்குதா? அந்த தைரியம். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சிஸ்டர் பாத்தீங்கன்னா ஊழியத்துக்கு வர பயப்படுவாங்க, வரமாட்டாங்க. நமக்கு எதுக்குங்க அந்த வேலை, சாமி பேருக்கு பயப்படுவாங்க. ஊழியத்துக்கு போலாமா? வேண்டாம் வேண்டாம். சிஸ்டர் சொல்ல ஐயோ பயம். அப்பெல்லாம் ரொம்ப கெடுபடி பிடிச்சிக்குவாங்க, பண்ணிக்குவாங்க, என்ன பண்ணிக்குவாங்கன்னு. ஆனா நாட்கள் போக 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 கத்தோட வல்லம் கத்தோட பலத்தினால இப்ப என்ன வருவாங்கம்மா தைரியமாக எங்க போனாலும் சரி. நான் கூட கொஞ்சம் யோசிப்பேன், ஆனா அவங்க இறங்கி சொல்லிடுவாங்க. ஆமா அவ்வளோ ஆவியான கூட இருக்கும்போது நம்ம என்ன பேசணும் சொல்ல தேவையில்லை. நம்ம வாய் திறந்தா போதும், வார்த்தை அவர் போடுகிறார். ஆமென் இல்லையா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். சின்ன எக்ஸாம்பிள், நாங்கள் காய் வாங்க தான் போனோம். வாங்கிட்டு வரும்போது திடீர்னு சிஸ்டர் அவனை பேச ஆரம்பிச்சாங்க. பேசணும்னு கத்தோட எல்லாம் வெளிப்படுத்தினார். கத்த ரசித்து கொண்டு வந்துட்டார். ஆமென். அப்போ தைரியமா பேசணும். இது வெக்கப்படக்கூடாது. நடு ரோடு பார்க்க கூடாது. நடுவோடு எத்தனை ஜனங்க இருந்தாங்க நாங்க அங்கேயே சிஸ்டர் ஜோம் பண்ணாங்க, எல்லாம் அங்கேயே பண்ணாங்க. கத்த வார்த்தை சொன்னாங்க, விசுவாசிச்சாங்க. கத்த கூட்டு வந்துக்கிறார். ஆமென். அப்போ நாம சுவிசேஷத்தை சொல்றதுக்கு வெக்கப்படக்கூடாது, தைரியமா சொல்லணும், பரிசுத்தாவியோட துணையோட சொல்லணும், அவர் பலத்தினால சொல்லணும். அதனாலதான் நீங்கள் பலனீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் பலனீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சும்மா எல்லாத்துக்குமே அந்நிய பாஷை பேசிட்டு போறது இல்லை. அது அந்த இடத்துல நீங்க பேசுங்க. ஆனா அவரோட பலத்தை நீங்க என்ன எழுத காட்டணுமா? சுவிசேஷத்தை சொல்றது காட்டணும். எப்படியாவது இந்த வருஷத்துல மாசத்துல எத்தனை வருஷங்க? வருஷத்துல எத்தனை வருஷம்? நாட்கள் எத்தனை மாசம்? 12. ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளு சுவிசேஷம் சொன்னா கூட 12 மாசத்துக்கு 12 பேர்த்து சொல்லிடலாம். அந்த தைரியம் வேணும். பேரு பாருங்க, 1 2 இல்ல, 1 2 கிடையாது. அவன் சொல்ல 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 கத்தன வார்த்தை பிரசங்கம் பண்ணா, வார்த்தையில எடுக்க சொன்ன, திக்கு தரிசனம், சங்கீதம், பழைய ஏற்பாட்டுக்கு எல்லாத்தையும் எடுத்து வார்த்தையில சொன்னான். ஆமென் ஹல்லேலூயா. பேரு சொல்ல 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 பாத்தீங்கன்னா கர்த்தர் வல்லமை புறப்பட்டு வந்தது. ஹல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் 40வது வசனம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம் பாருங்க. அநேக வார்த்தை தீர்க்கதரிசனமா இயேசு கிறிஸ்து யாரு, அவர் எப்படி போட்டு, எதுக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி அநேக வார்த்தையில் அவர் சொல்லி படிங்க. சாட்சி கூறி பாருங்க, மாவுல சந்ததி இப்படியே நீங்க இருக்கீங்க, இந்த சந்ததி விட்டு நீ ஃபர்ஸ்ட் விலகுங்க சொல். பாருங்க, ரட்சித்துக்கொண்டு உனக்கு புத்தி சொன்னா, இந்த சந்தையை விட்டு நீங்க விலகுங்க, நீங்க பிடிக்காதீங்க. இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து உங்களுக்காகவே உயிர் தெழுந்திருக்கிறார். ஆமீன். அவர் உயிர் தெழுந்தார், தாம் சொன்னபடியே அவர் உயிர் தெழுந்தார். ஆமீன் அல்லேலூயா. 41வது வசனம் பாருங்க, அவரோட வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆமென் ஹல்லேலூயா. ஒரே 3000 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, சபையிலும் சேர்த்துக் கொள்ளப்பட்டாச்சு. காரணம் என்ன? பரிசுத்தோட பலத்தினால, அவரோட வார்த்தை பேசினால அவர் என்ன மகிழ்ச்சியா சந்தோஷமா ஏற்றுக்கொண்டாங்க. ஆமா, எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் வேலை எல்லாத்துக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சாரா, எல்லாத்துக்காக அவர் உயிர் தெழுந்தாரா, எனக்காக ஜீவனை கொடுத்தாரா அப்படின்னு சாட்சிகளை கூறும் போது அவர் சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். நமக்காக ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக உயிர் தெழுந்திருக்கிறார், தாம் சொன்னபடியா உயிர் தெழுந்தார். அநேக ஜனங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? சுவிசேஷம் சொல்லணும்,
பரிசுத்தான பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்ம என்ன முடியும், சொல்ல முடியும். ஆமீன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18. அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17-18. பாருங்க, இயேசுவை பத்தி, இயேசு நாமத்தை பத்தி நீங்க கூறக்கூட சொல்லக்கூடாதுக்கு கட்டளையிட்டாங்க. ஆமா, ஆனா இயேசு குறித்து அந்த சேவலை கூறுவதற்கு முன்னே யாருமே கட்டளை இல்லை. ஆனா அப்பா முதலிச்சான். இப்ப சொல்றாங்க, ஏய் நீ பேசக்கூடாது, எல்லாத்துக்கும் யாருன்னு பேசக்கூடாது. அப்ப 10 பேர் 12 பேர் தான். இப்ப லட்சக்கணக்கான பேர், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. இந்த ஊருக்குள்ள நீ இயேசு பத்தி சொல்ல கூட கட்டளையே போடுறாங்க. 20 வசனம் படிக்கலாமே. நான் கண்டவைகளையும் கேட்டவையுமாக பேசலுக்கு கூடாதே என்றார். பாத்தீங்க, இந்த தைரியம் அங்கிலேயே. இயேசு சிலுவையில அறையதுக்கு முன்னாடி இழுத்துட்டு போகும்போது இயேசுக்கு சொல்லி கேட்கற, நீ அவனோட ஆள் தானே கேட்கும் போது அப்ப தைரியம் இல்ல. இப்ப எங்க வந்துச்சு தைரியம்? நான் கண்டதையும் கேட்டதையும் பேசாம இருக்க கூடுமோ? எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? தைரியம் எங்க வந்துச்சு? பரிசுத்தான பலத்தினால வந்தது. ஆமே, பரிசுத்தாவினால பலத்தினால வந்தது. ஆமா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அநேக ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லணும் ஆசை இருக்குது. பரிசுத்தாவின் பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு ஆசை இருக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். கரத்தை நீட்டி பாத்தீங்களா, ஜெபம் பண்றாங்க. ஆமே, ஜெபம் பண்றாங்க. தைரியமா சொல்லணும்னா கரெக்டா என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. சும்மா போய் சொல்லக்கூடாது. வியாதியில நோயில அவங்க என்ன பண்ணணுமா? சுகமாக்கணும், அதிசயம் அற்புதங்களும் நடக்க வேண்டும் என்று ஜெபம் பண்றாங்க. ஜெபிச்சுதான் போகணும். ஜெபிச்சுட்டு போய் பாருங்க, கர்த்தர் கிரியை செய்வார். ஆமே. 31வது வசனம் வாசிக்கலாமே. பாத்தீங்களா, 30ல என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றாங்க. 30 வசனத்துல இவங்க தைரியமா சொல்லணுமே, அதிசயம் இருக்கும் நடக்கட்டும், 20 வசனம் பேசிட்டு சொல்லி ஜெபம் பண்றாங்க. 31ல அவர் பரிசுத்த நிரப்பப்பட்டு இடம் அசைந்ததே. தேவசனத்தை எப்படி சொன்னாங்களாமா? தைரியமா சொன்னாங்க. நேரம் சரி, வார்த்தை சொல்லிட்டோம், கர்த்தர் பார்த்துக்குவார். தைரியமா சொன்னாங்க. எப்படி சொன்னாங்க? பரிசுத்தாவியில் நிரப்பப்பட்டுதான் சொன்னாங்க. அவர் நிரப்பப்பட்டதான் வார்த்தைகள் வெளியே வரும். உன் வாயை வெளியவா இருக்கிற, நான் அதை நிரப்புவேன். அப்ப நம்ம சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் முதல்ல வாயை திறக்க வேண்டும். ஆமா, நம்ம குடும்பம் நம்ம ரசிச்சா போதும் இல்ல. அவர் சொல்ற, நீங்கள் உலகம் எங்கும் போய் தேசம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், சீசராக்குங்கள், அநேகரை ஜாதி சீசராக்குங்கள். அதான் உன்னோட வேலை பூமியில. நாமளே பார்த்துட்டு இருந்தா பணம் கேட்பாரு, நீ என்ன பண்ண பூமியில? நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன் பார், கரங்களை பார், ஆணி, நான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன். நீ எனக்காக பூமியில என்ன செஞ்ச? ஒரு ஆத்மாவை நீ ஆதாயப்படுத்தினியா? ஒரு ஆத்மாக்கு நீ சுவிசேஷம் சொன்னாயா? 2 விதமான அக்கௌண்ட் இருக்குது நம்ம கணக்குல. ஒண்ணு சுவிசேஷம் சொல்ற கணக்கு அக்கௌண்ட், இன்னொன்னு அந்த சுவிசேஷத்தை சொல்லி ஆத்மாவை ஞானஸ்தானம் எடுக்க வச்சு அவள் சீசராக்கி அவங்களே என்ன பண்ணணுமா? பரலோகத்துக்கு கொண்டு வரக்கு தயார்படுத்தணும். 2 அக்கௌண்ட் இருக்கு. ஒண்ணு சுவிசேஷம் கர்த்தர் சொல்ற, ஒரு பேர் சொல்றேன், கர்த்தர் வருகிற வரைக்கும் 1000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லியாச்சு, ஒரு அக்கௌண்ட் இருக்கு. நீ 1000 பேர் சுவிசேஷம் சொல்லிட்டேன். அந்த 1000 பேர்த்துல ஒரு 200 பேரு ஞானஸ்தானம் எடுத்து கொண்டாங்க, அக்கௌண்ட் இருக்கு. ஆனா உங்க அக்கௌண்ட்ல ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் வருகிற வரைக்கும் ஒரு 5 பேர்த்துக்கு சுவிசேஷம் சொல்லிக்கிறேன், 5 பேர் சுவிசேஷம்.
அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரு? யாருமே. அக்கௌண்ட் பார்ப்பார், கணக்கு பார்ப்பார். பூமியில உனக்கு ரத்தத்தை சிந்தினேன், உன் பாவங்களை எல்லாம் நான் சுமந்தேன், உன் சாபங்களை எல்லாம் நான் சுமந்தேன், உனக்காக இத்தனை காரியத்தை நான் செஞ்சிருக்கிறேன், எனக்காக நீ பூமியில என்ன செஞ்ச? கணக்கு கேட்பார். ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கும். ஆமா, ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். மரியாள் தொகுப்புறம் பண்ணி பார்த்தான்னா, மரியாள் எத்தனை சுவிசேஷம் சொல்லி இருக்கிற, எத்தனை ஆயத்தப்படுத்திக்கிற, எத்தனை ஆத்மாக்களுக்கு தன் செலவு பண்ணி தேவராட்சியத்தை கட்டியிருக்கிற. ஆயுதத்துக்கு பிற காசு இல்லையா, அங்க வாங்க, இன்னைக்கு நான் போட்டுக்கிறேன், போயிட்டு போறோம். ஆயுதத்துக்காக, தேவ ராஜ்யத்துக்காக செலவு பண்ணுறது. பர்த்டே கடா விட்டு அதுக்கெல்லாம் செலவு பண்றதுக்கெல்லாம் கணக்கு கிடையாது. தேவனுக்காக நீ செலவு பண்ணியா, அது கணக்கு இருக்கு. 15 ரூபா ஒரு டீ வாங்கி கொடுத்து சுவிசேஷம் சொல்றீங்களா, அது கணக்கு ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆமா, 5000 போட்டு பர்த்டே கொண்டாடுறது கணக்கு வச்சிருக்க மாட்டாரு. 15 ரூபா டீ ஒரு வடை கொடுத்து, பிரதர் வாங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் நேசிக்கிறார், இயேசு உங்களுக்காக உயிர் திறந்தார் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது அக்கௌண்ட்ல கர்த்தர் வச்சிருப்பார். அந்த அக்கௌண்ட் இருக்கு. பூமியில ஸ்டேட் பேங்க்ல எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கு, அந்த அக்கௌண்ட்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் எங்க இருக்கணும்? பொக்கிஷம் அங்க இருக்குது, பரலோகத்துல இருக்குது, பூமியில இல்ல. பூமியில என்ன ஆகும்? பொக்கிஷம் வச்சோம்னா அரிச்சிரும், திருட்டு போயிரும். நம்ம பொக்கிஷம் அங்க இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? பத்திரமா இருக்கும். அக்கௌண்ட்ல வட்டி மேல போயிட்டே இருக்கும். நமக்கு ஒரு ரிவார்டு அங்கே கொடுப்பாரு, பரலோகத்துல கொடுப்பாரு. ஒரு ஆத்மா நீங்க ஆதாயப்படுத்தி, ஒரு ஆத்மா நீங்க ஞானஸ்தானம் எடுக்க வச்சு, அவளும் தேவ பிள்ளையில மாட்டு கத்தர் சமூகத்தை கொண்டு வந்து கத்தர் வருவ வரைக்கும் வச்சீங்கன்னா, உங்களோட கிரீடத்துல ஒரு முத்து பதிக்கப்படும். ஆமென். கிரீடம் கொடுப்பாரு. சாதாரண கிரீடம் இருக்கு, அதுல முத்து 10 கிரீடம் இருக்கு. ஒவ்வொரு ஆத்மாக்கு ஒவ்வொரு முத்து கிரீடம் இருக்கிறது. அதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணுமா? வாஞ்சிக்கணும். இல்லைங்க, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் பலகம் மட்டும் போனா போதும். அப்படியா? அவன் செய்த கிரியைக்கு தக்கதாக பலன் என்னோட நான் அவனுக்கு கொடுக்குறேங்கிறாரு. நீ பூமியில என்ன நீ கிரியை செய்யறியோ அதுக்குள்ள பலன் பரலோகத்துல இருக்கிறது. அது தேவனுக்காக செய்யற கிரியா மட்டும்தான் இருக்கணும். வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் ஆவியானவர். எதுக்கு? சுவிசேஷத்தை சொல்றதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. நம்ம உன்னதத்திலிருந்து பலனை பெற்று கொண்டோம்னா அவர் நமக்குள்ள இருந்து அவர் கிரியை செய்வார். அநேக ஜாதிகளே, அநேக ஜனங்களே என்ன பண்ணணுமா? ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தம் ஒண்ணு கொடுத்தார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். 2020. அப்ப பெரிய ஜாதி என்ன? பெரிய ஜாதி என்ன? நிறைய பங்களா சொத்து வச்சு நல்லா அப்படியே ஆடம்பரம், அது இல்ல. பெரிய ஜாதி ஆத்மாக்களை கொடுப்பார். நிறைய ஆத்மா கொடுத்து அந்த ஆத்மாக்கள் என்ன பண்ணுறான்? பெரிய ஜாதி ஆக்குவார். நம்ம அப்படிப்பட்ட காரியத்தான் போகணும். ஆவிக்குரிய காரியத்தான் நம்ம என்னணுமா போக வேண்டும். அநேக ஜாதிகளுக்கு ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லு. அது சொல்றதுக்கு உனக்கு பரிசுத்த பலனை நீ பெற்றுக்கொள். இதற்கு தேவ வசனத்தை தைரியமாய் பேசுவதற்கு. சண்டை போடுறோம் தைரியமா, சின்னவனோ பெரியவனோ யாரும் பார்க்கறது இல்லை, அடிச்சு நொறுக்கிறோம், வாங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு. அது மட்டும் தைரியம் எப்படி வருது? ஆனா கர்த்தர் வார்த்தை பேசுவதற்கு மட்டும் நம்மளுக்கு தைரியம் வர்றதில்லை. நம்ம போய் சொன்னாங்க தப்பா நினைச்சுக்குவாங்களோ, திட்டிடுவாங்களோ, ஏதோ செஞ்சுருவாங்களோ, பயம். அந்த பயத்தை எடுத்து போட வேண்டும். உன்னதத்து வர பலத்தினால நம்ம நிரப்பி கர்த்தர் வார்த்தையை நம்ம தைரியமாய் பேசும்போது கர்த்தர் கிரியை செய்கிறார். நம்மளை கொண்டு அதிசயம் அற்புதங்களை அவர் செய்கிறார். ஏன் பரிசுத்தாவியோட வல்லமை பலனை பெற்றுக்கொள்ளணும்? நீங்கள் கரநீட்டிங்களை ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும். அதற்காக சொல்றாரு, நீ ஜெபம் பண்ண போறீங்க, சுவிசேஷம் சொல்றீங்க, போற வீட்டுல ஒருத்தருக்கு வியாதிப்பட்டிருக்கிறாங்க, நீங்க ஜெபம் பண்றீங்க, அவர் சுகமாகிறது, அவர் விசுவாசிக்கிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். சும்மா நான் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தா என்ன ஆகும்? ஒண்ணுமே ஆகாது. ஏன்னா பரிசுத்த வல்லமை இல்ல. இயேசு கிறிஸ்து பாருங்க, அநேக அற்புதங்களை செஞ்சு அநேக பிசாசுகளை துரத்தி அதை பார்த்து அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். லாசரு எழுத வச்சாரு. லாசரை பார்த்து அநேகர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆமென். இப்படிப்பட்ட அதிசய அற்புதம் செய்யறாரா? ரட்சிக்கப்பட்டாங்க. அப்போ பரிசுத்தோட வல்லமை நம்மளோட பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு அதிசய அற்புதங்களை செய்ய வைப்பார். அநேக வியாதிக்கு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களை கொண்டு சுகமாகுவார். அந்த ஜனங்களை உமக்கென்று ரட்சிக்கப்பட கொடுப்பார். ஆமா,
அதனாலதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, நீங்கள் உன்னதத்திலிருந்து பலன் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள், என் வல்லமை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். அதிசயம் அற்புதங்களை நீங்க செய்யுங்க. அநேக ஜாதிகளுக்கு போய் ஜெபிக்கும் போது விடுதலை கொடுங்க, என் நாமம் மகிமைப்படுங்கிறாரு. நம்ம அப்படித்தான் இருக்கணும். சும்மா ஏனோ போனா கூட போனா அந்த ஆத்மா எனக்கு சொந்தாண்டவரே, அதுக்கு என்ன பண்ணணும்? வெள்ளனை பெற்றுக்கொண்டு போக வேண்டும். ஆமென். அல்லேலூயா. 13. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர் எல்லோரும் பூர்ண கிருபை உண்டாயிருந்தது. உங்களுக்கு கிருபை வேணுமா? சீசஸ் சொல்லுங்க. கிருபை உங்களுக்கு, பூர்ண கிருபை உங்களுக்கு உண்டாகும். பலமா சாட்சி கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பத்தி பலமா சாட்சி கொடுத்தாங்க. அவர் எல்லோரும் மேலும், யாரெல்லாம் சொன்னாங்களா அவர் எல்லோரும் மேலும் பூர்ண கிருபை அவர்களுக்கு வந்தது, உண்டாயிருந்தது. அப்போ நமக்கு கிருபை வேணும்னா என்ன பண்ணணும்? கையில வாங்கணுமா? போய் எனக்கு கிருபை ஒரு 1/2 கிலோ கொடுங்க அப்படி. அந்த புத்தியில ஸ்திரீட்டு போய் எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, எண்ணெய் தீர்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டு வாங்கணுமா? இல்ல, நீங்க ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆளுக்கு நீங்க சுவிச்சு சொல்லி பாருங்க. சொல்ல சொல்ல உங்களுக்கு கிருபை, பூர்ண கிருபை உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஆமீன். இல்லையா? ஆமா, நீங்க போறதுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீ கரங்களை எண்ணிட்டீங்களா, கை வச்சு ஜபிக்கும் போது அவளுக்கு சுகம் உண்டாகும், வியாதிகள் நீங்கும். அதுக்கு என்ன பண்ணணும்? கிருபை வேணும். கர்த்தர் வல்லமை கிருபை இருந்தா மட்டும்தான் இப்படி காரியங்களே கர்த்தர் செய்ய வைக்க முடியும். ஆமா. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அவர் செய்த காரியம் அநேகருக்கு, அப்போஸ்தலருக்கு நிறைய பேருக்கு என்ன பண்ணுமா வெளிப்படுத்தினார். மையாளுக்கு தன்னை தரிசனமாக்கினார். 2வது, உன்னதத்திலிருந்து வள நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னார். இந்த 2 காரியத்தை அவர் சொல்லிவிட்டு அவர் பரம்பரை சென்றார். அல்லேலூயா. ஆமீன். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அவருடைய 18வது வசனம். வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் விரோதிக்கிறேன். ஆமீன். அல்லேலூயா. பாத்தீங்களா? போதும். மரித்தேன், ஆனாலும் சதா காலம் உயிரோடு இருக்கிறேன். ஆமா, இப்பவும் கர்த்தர் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார். ஆமீன். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு அவர் நாமத்தை என்னணுமா சொல்லணும், பிரசங்கிக்கணும். பிரசங்கிக்க மட்டும் போதாது, சும்மா பண்ண மட்டும் போது, கர்த்தர் வல்லமை பெற்றுக்கொண்டு, பரிசுத்த பலனை பெற்றுக்கொண்டு அவர் தைரியமா வசதி சொல்லும் போது அவர் முழுதும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமீன். எல்லாம் எழுந்து நிற்கலாம்.